According to you, காதலுங்கிறது ஒரு அட்வென்ச்சரா இல்ல ஜர்னியா இல்ல ஒரு டெஸ்டினேஷனா? After receiving a huge response from the first video of Raw and Unfiltered, அதில் நான் வந்து fake friendships and navigating friendships to teenagers பற்றி பேசியிருப்பேன். After receiving a great response from that video, we are here with the second episode of Raw and Unfiltered with Sneha. It is episode number 2, love, relationships and situationships. ஸோ நான் பர்டிகுலராக வந்து அந்த வீடியோ போட்டதுக்கு அப்புறமா என்னோட ப்ராட்காஸ்ட்டில் வந்து I asked a few people லைக் உங்களுக்கு நெக்ஸ்ட் வந்து நான் எதை பற்றி பேசணும் அப்படிங்கிற வந்து நான் கேட்டிருந்த போது it was not only for this particular time but ப்ரீவியஸாக நான் ஜென்ரலாக எப்போல்லாம் Q&A போட்டு what topic should I talk about அப்படின்னு கேட்டிருந்த போது one topic which is always prominent, இது வந்து ஒரு mandatory topic அப்படின்னா வந்து love sister, love ரிலேஷன்ஷிப்ஸ், இப்போ இருக்கிற காதல் பற்றி, சிச்சுவேஷன்ஷிப்ஸ் அப்படிங்கிறது வந்து நான் ரொம்ப அடிக்கடி வந்து பார்த்த ஒரு டாபிக். ஐ வாண்டட் மை பர்சனல் டேக் ஆன் இட் ஆஃப் த ஹோல், எப்படி சொல்கிறது, கம்பைண்டாக ஒரு காம்ப்ளெக்ஸான ஒரு டேக் வந்து எனக்கு இருக்கணும்னு நான் வந்து தெரிவிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். அண்ட் திஸ் இஸ் ப்ரிடாமினென்ட்லி ஃப்ரம் அ டீனேஜ் வியூ. நான் வந்து ஏர்லி 20s 25s வந்து இருக்கிறவங்க வந்து காதல் பண்ணுறது பற்றியோ இல்லை அவங்களோட டேக் ஆன் ரிலேஷன்ஷிப்போ சிச்சுவேஷன்ஷிப்போ லிவிங் டுகெதர் ஃபார் தட் மேட்டர் ஆஃப் ஃபேக்ட் நான் வந்து அதை பற்றி போக போகிறது கிடையாது. பட் ஜென்ரலாக இப்போ அந்த கரெக்டாக நம்ம அந்த டீனேஜ் ஸ்டார்ட் பண்ணி அந்த யங் அடல்ட்டாக வந்து டேர்ன் ஆகிற ஃபேஸ் இருக்கும் பார்த்தீங்களா, இதை பற்றி மட்டும்தான் வந்து பேச போகிறேன். ஏன்னா நானே வந்து ஐ திங்க் நான் ஒரு டீனர் ஒரு யங் அடல்ட்டா, ஐ திங்க் நான் ஒரு டீன். ஸோ யா, நான் வந்து ஒரு டீனேஜராக வந்து இட்ஸ் கோனா பி மை பெர்ஸ்பெக்டிவ். அண்ட் டிஸ்க்ளைமர், நோ ஒஃபென்ஸ் இஸ் கிவன். அப்புறம் வந்து இதில் வந்து இட்ஸ் ஜஸ்ட் மை பெர்ஸ்பெக்டிவ். லெட்ஸ் ஆல் ஹாவ் ஒன் பாயிண்ட் இன் மைண்ட். இது வந்து ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்கலாம் அண்ட் ஒருத்தங்களோட பெர்ஸ்பெக்டிவ் இன்னொருத்தங்களுக்கு பிடிக்காம இருக்கலாம். we may be on different pages, so we'll just respect ஒவ்வொருத்தங்களோட பெர்ஸ்பெக்டிவ் and we'll keep moving on. அதை வந்து நம்ம ரொம்ப ஒரு கான்ட்ரவர்சியாக வந்து ஆக்க வேண்டாம். இது பேசிக்கலி நான் வந்து எனக்கே கொடுக்குற டிஸ்க்ளைமர், என்னை யாரும் வந்து தாக்கிடாதீங்க அப்படிங்கிறதுக்காக. லவ், ரிலேஷன்ஷிப், இதை வந்து லவ்னா என்ன, ரிலேஷன்ஷிப்னா என்ன அப்படிங்கிறது நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறது கிடையாது. ஏன்னா ஒவ்வொருத்தங்களுக்கும் வந்து ஒவ்வொரு விதமான புரிதலுங்கிறது இருக்கும் அந்த பர்டிகுலரான வேர்ட்ஸுக்கு. ஸோ நான் வந்து இங்கே லவ்னா என்ன, ரிலேஷன்ஷிப்னா என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு சொல்ல போகிறது கிடையாது. பட் இப்போ இருக்கிற ஜென்ரேஷன், the gen that we are living in right now, இப்போ இருக்கிறவங்க எப்படி லவ்வை பர்சீவ் பண்ணுறாங்க, what do they think of a relationship and how the entire situationship genre அப்படிங்கிறது வந்து இப்போ இருக்கிறதுல வந்து ஒர்க் அவுட் ஆகிட்டு இருக்கு. இதை பற்றி வந்து ஒரு சின்ன பெர்ஸ்பெக்டிவ் ஆஃப் மைண்ட் ஐம் கோயிங் டு ஷேர். அண்ட் நான் வந்து மெஜாரிட்டியாக நடந்ததை வச்சு தான் சொல்கிறேன். தேர் ஆர் எக்ஸப்ஷன்ஸ். இதை வந்து நான் ஜென்ரலைஸ் பண்ண விரும்பல, பட் அகேன் இந்த மெஜாரிட்டியை வச்சு தான் வந்து நான் இங்கே பேசுகிறேன். டு பி வெரி ஆனஸ்ட், டு பி வெரி ட்ரூ அபவுட் திஸ் ஃபேக்ட், நான் வந்து இங்கே எவ்வளோ பியூரான ஒரு ரிலேஷன்ஷிப்பையோ இல்லை வந்து எவ்வளோ வந்து ஒரு உண்மையான காதலையோ பார்க்குறேனா அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து இல்லை. First of all, people have to, get a clarity on what attraction is, what affection is, what infatuation is, what a crush is and what love is. இது அஞ்சையுமே வந்து குழப்பி லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட்ரா அப்படியோ இல்லை வந்து மச்சான் அவனை நான் ரொம்ப காதலிக்கிறேன்டா, எனக்கு அவனை ரொம்ப பிடிச்சிருக்குடி, எனக்கு அவனை லவ் பண்ணுறேன்டி அப்படிங்கிறது வந்து ஒரே வார்த்தை வந்து கம்பைன் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த அஞ்சத்துக்குமே வந்து ஒரு டிஃப்ரென்சியேஷன் இல்லைன்னா யூ நெவர் கெட் ஆன் அ கிளியர் பாத். நான் வந்து என்னோட டேக்ஸ் ஆன் இட் வந்து சொல்கிறேன். ஸோ டு மீ அஃபெக்ஷன் இஸ் சம்திங் சம்திங் விச் இஸ் நாட் ஃபிசிக்கல். ரொம்ப பிளட்டானிக்காக வந்து ஒருத்தவங்க நமக்கு பிடிச்சி நம்ம ஜென்வனாக வந்து லைக்கிங் தெம், ஒரு பாசம் காட்டுறது, இது வந்து அஃபெக்ஷன். அட்ராக்ஷன் இஸ் ஒருத்தங்களை வந்து ஒரு ரொமான்டிக்கான ஒரு பார்வையிலையோ, சம்டைம்ஸ் you may have a physical attraction also towards them. So this is what attraction means. Crush அப்படிங்கிறது வந்து அவங்களோட சூப்பர்ஃபிஷியலான ஒரு லேயர், அதாவது மேலோட்டமாக வந்து இவங்க செய்கிற விஷயங்களோ இல்லை அவங்க இப்படி இருக்கிற விதங்களோ வந்து உங்களுக்கு பிடிச்சி அவன் மேலே எனக்கு ஒரு க்ரஷ், அவங்க மேலே எனக்கு வந்து ஒரு க்ரஷ் அப்படிங்கிறது வந்து க்ரஷ். இன்ஃபேக்சுவேஷன் அப்படிங்கிறது வந்து you know them for what they are, அவங்க என்ன பண்ணுவாங்க, யூ நோ தெம் பிரிட்டி க்ளோஸ். அந்த க்ரஷ் லெவலை விட தாண்டி ஒரு லெவல், அவங்க எப்படி இருப்பாங்க, அவங்களோட அவங்களோட ஹேபிட்ஸ் என்ன, அவங்க என்ன பண்ணுறாங்க, யூ நோ தெம் லைக் பிரிட்டி க்ளோஸ் அண்ட் யூ ஸ்டார்ட் அப்சஸிங் ஓவர் தெம் அட் ஒன் பாயிண்ட். யூ கெட் ஆங்ஷியஸ், அவங்க என்ன பண்ணிட்டு இருப்பாங்க, எப்படி இருக்கும், நம்ம அவங்க கூட இருக்கணும், இப்படி இருக்கணும், அப்படி பண்ணணும் அப்படிங்கிறது யூ ஸ்டார்ட் ஓவர் அப்சஸிங் வித் தெம் அண்ட் தட் இஸ் வாட் யூ கால் இன்ஃபேக்சுவேஷன். அண்ட் ஃபைனலி love. That is something
which consists of passion, deep connection, the intimacy, everything together put together. இது மூணு தான் லவ்ங்கிறது கிடையாது. பட் அதையும் தாண்டி ட்ரஸ்ட், பிலீஃப், லாயல்ட்டி, ஆனஸ்டி, இது எல்லாம் கலந்த ஒரு கலவை தான் காதல், which is the most complicated topmost subject to actually dwell upon. ஸோ இதெல்லாம் தான் என்னோட புரிதல். நான் ஓவர் த இயர்ஸ் இதுக்கு இதுதான் அர்த்தம், இதுக்கு இதுதான் அர்த்தம்னு நான் கண்டுபிடிச்சி எனக்கு நான் வச்சுக்கிட்டது. இந்த கிளாரிட்டி மக்களுக்கு இருந்தாலும் இங்கே பாதி பிரச்சனை சால்வ் ஆகிடும். ஐ பர்சனலி ஃபீல் இதை ஒழுங்காக புரிஞ்சுக்காததுனாலே டப்பு டப்புன்னு we take impulsive decisions and those impulsive decisions have consequences and அந்த consequences வரும்போது தேவையான ட்ராமாடா நமக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் வந்துடும். இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்துச்சுன்னா I don't know whether it came in with a Gen Z era or இதுக்கு முன்னாடியே இதெல்லாம் இருந்துச்சா அப்படிங்கிறது. பட் திஸ் ஹோல் சிச்சுவேஷன்ஷிப் திங் எனக்கு என்னமோ இதை பற்றி பேசணும். நான் இது ஒரு மில்லேனியல் கிட் மாதிரி நான் ஃபீல் ஆகுறேன். பட் ஜென்ரலாகவே இந்த சிச்சுவேஷன்ஷிப் அப்படிங்கிறது ரொம்ப எப்படி சொல்கிறது, ரொம்ப லேமன் டேர்ம்ஸில் நமக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் வித் பெனிஃபிட் பேசிக்காக சொல்லணும்னா. பிகாஸ் லிவிங் டுகெதர் இஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட். அது அடல்ட்ஸ் பண்ணுறது, அது குட்டி பேபிஸ் கிடையாது. நாங்கள் குட்டி பேபிஸ், அது தட்ஸ் அ ஹோல் டிஃப்ரெண்ட் டாபிக். நான் அது பக்கமே போகலை. பட் பேசிக்காக சிச்சுவேஷன்ஷிப் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா யூ ஆர் மோர் தென் ஃப்ரெண்ட்ஸ் பட் யூ ஆர் லெஸ் தென் லவர்ஸ். யூ டோன்ட் ஹாவ் அ லேபிள் ஆன் டாப் ஆஃப் யூ. வாட் எவர் யூ அண்ட் தி ஆப்போசிட் பர்சன் ஹேவ், யூ டோன்ட் ஹாவ் அ லேபிள் ஆன் டாப் ஆஃப் யூ. அது நீங்க ஒரு கேஷுவலான ஒரு ரிலேஷன்ஷிப்பை எடுத்து போறீங்க. அதுக்கு டேட்டிங்கும் சிச்சுவேஷன்ஷிப்பும் ஒன்னு கேட்டீங்கன்னா நோ, இட் இஸ் நாட் த சேம். எனக்கு இந்த டேர்ம்ஸ் எல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு தனியாக ஆக்ஸ்ஃபோர்ட் டிக்ஷனரி தேவைப்பட்டுச்சு. ஓ அப்படின்ட்டு நானும் என்னோட ஒன் ஆஃப் மை சீனியர் ஃப்ரெண்ட்ஸ் உட்காந்து பேசியிருந்த போது, மச்சான் எனக்குலாம் அப்பெல்லாம் ஒண்ணுமே இல்லடா, பார்த்தோமா லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட், காதல் படமா கல்யாணம் படமா அவ்வளோதான்டா அப்படின்னு அவன் ரொம்ப அதை ஈஸியா சொன்னா. பட் இப்ப இருக்கிறதுலாம் பாத்தீங்கன்னா அப்படி கிடையவே கிடையாது. நான் என்னோட லைக் ஜூனியர்ஸ் இருந்திருப்பாங்கல்ல, லைக் எனக்கு இனிமே சின்ன பசங்களா இருக்கவங்க பார்த்தா அவங்க இதெல்லாம் சொல்றது பார்த்தா, டே அப்ப நான் தான் வயசாயிட்டேன் போல, எனக்கு தான் இதை பத்தி எதுவுமே தெரியல போல, என்னடமோ சொல்றாங்கடா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. டு மீ ஆனஸ்ட்லி நான் நிறைய பேர் என்னை சுத்தி இருக்கிறவங்கள பார்த்திருக்கேன். I won't say என்னோட ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்ட்டு, but the known people around me who have been in relationships, who are in relationships right now, and who are in situationships, who are dating, who are in the not so casual phase, who are very serious. இந்த மாதிரி நீங்க சொல்லிட்டே போகலாம். இந்த மாதிரி நான் நிறைய பேரை நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். But yeah, don't think I will actually open about my love story or am I single or committed. என்னோட காதல் வாழ்க்கையை பத்தி நான் பேச போறது கிடையாது. That will be an entire suspense for Sneholic viewers for all times, at all times. அதை பத்தி நாங்க சொல்லவே மாட்டோங்க. அது ஒரு மாயை, அது ஒரு மாயைன்னு சொல்ல, அது ஒரு மர்மம். அது நீங்களே டீகோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் திங், ஒரு டீனேஜராக இருந்துட்டு லவ்வை பற்றி பேசணுமா அப்படிங்கிற ஒரு டாபிக் மேபி பார்க்குற ஃபியூ பேரண்ட்ஸுக்கோ இல்லை அடல்ட்ஸுக்கோ ஃபீல் ஆகலாம். பட் ஐ ஃபீல் காதலுக்குன்னு ஒரு பர்டிகுலரான ஒரு ஏஜ் கிடையாது. நீங்கள் இந்த வயசுக்கு மேலே தான் நீங்கள் லவ்ங்கிறது ஃபீல் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது. நிறைய பேர் இதுக்கு நீங்கள் அப்போஸ் லைக் எப்படி அப்போஸ் பண்ணலாம். பட் ஐ ஃபீல் இந்த வயசில் இந்த மாதிரி ஒரு ஃபீலிங் வரலன்னா தென் யூ ஆர் நாட் ஹியூமன். இட் இஸ் ஓகே ஃபார் யூ டு ஹேவ் தட் ஃபீலிங். உங்களுக்கு அந்த ஃபீலிங் வரணும்னா நான் தப்புலாம் சொல்ல மாட்டேன். உங்களுக்கு அப்படி ஒரு ஃபீலிங்கே வரலையா, ஐயோ என்ன சொல்றீங்க அப்படிங்கிற தப்பெல்லாம் கிடையாது. சில பேருக்கு வரலாம், சில பேருக்கு வராமல் போகலாம். பட் வரவங்களுக்கு இது தப்பு, இதெல்லாம் வரவே கூடாது அப்படிங்கிறதுலாம் கிடையாது. இட் இஸ் டோட்டலி ஓகே ஃபார் யூ டு ஹேவ் அன் அட்ராக்ஷன் டுவர்ட்ஸ் சம்ஒன் ஆர் அ க்ரஷ் ஆன் சம்ஒன், இல்லை சம் குட் ஃபீலிங் அவங்கள பற்றி அவங்க கூட இருந்தீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் நல்லா ஃபீல் பண்ணுற மாதிரியோ இந்த மாதிரி ஒரு ஃபீலிங்கிறது வரலாம். அண்ட் இதை நான் பேரண்ட்ஸை நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கோங்க, உங்களோட குழந்தைங்க அப்படி இருக்கிறது அப்படிங்கிறது நான் சொல்ல மாட்டேன். இட் இஸ் ஆல்சோ அ ஃபேஸ் ஆஃப் தெம் க்ரோயிங் அண்ட் கெட்டிங் டு நோ அபவுட் த ரியல் வேர்ல்டுங்கிற மாதிரி தான் சொல்லுவேன். இந்த எக்ஸ்பீரியன்ஸில் யூ டேக் இன் குட் லெசன்ஸ், சம் ஆர் பேட் எக்ஸ்பீரியன்சஸ் ஆல்சோ. பட் இஃப் சம் ஒன் ஹேஸ் டு கோ த்ரூ இட், நீங்கள் அதை அனுபவிக்கணும்னா நீங்கள் அதை அனுபவிப்பீங்க அண்ட் யூ வில் டெஃபினெட்லி கெட் அ லெசன் அவுட் ஆஃப் இட். For better or for worse. That particular point I wanted to stay, like tell it out. ஏன்னா ஜென்ரலாகவே நான்லாம் எப்படின்னா, if I've ever had a crush on some guy or எனக்கு ஏதாச்சும் ஒரு பையனை சும்மா பிடிச்சிருக்குன்னா, I used to come randomly, have a conversation with my mom. இந்த பையன் அழகா இருந்தான் பாக்குறதுக்கு, he looked nice, நான் சும்மா பார்த்தேன் அப்படின்ட்டு. எனக்கு ஒரு பெரிய பிரச்சனை, எனக்கு அதோடய முடிஞ்சிடும். நான் அதுக்கு மேலே நானே யோசிக்க மாட்டேன். எங்க அம்மா அதனால பயந்துக்கவே மாட்டாங்க என்னைய பத்தி. ஐயோ ஏதாச்சும் பண்ணிடுவாளோ, ஏதாச்சும் செஞ்சிருவாளோ அப்படின்லாம். என்னோட பேர் லிமிட்டே அதுதான். என்னை சும்மா கேட்போம், உனக்கு க்ரஷ் எல்லாம் இருக்கான்ட்டு. இல்லைங்க, நான் பார்ப்பேன் ஒரு 2 செகண்ட் அந்த சிக்னல்ல போகும்போதோ இல்லை அப்படி கிராஸ் பண்ணும்போது பார்ப்பேன், பையன் நல்லா இருக்கான், ஓகே கோ நெக்ஸ்ட் கை, ஓகே நைஸ் கியூட் கோ, அவ்வளோதான். ஐ ஆம் நாட் அ பர்சன் ஹூ கோஸ் இன்டு லைக் வெரி சீரியஸ்
relationships or commitments because I feel I am not yet prepared for it. Maybe நான் இன்னுமே வந்து அந்த அளவுக்கு எனக்கு நான் இன்னும் mentally வளரலையோ இல்ல I am not yet ready to have something like that அப்படிங்கிற மாதிரி நான் ஃபீல் பண்றேங்கனால I've never even had the idea of going into one in the first place. எனக்கு அந்த மாதிரி ஒரு தாட்டே பாஸ் ஆனது கிடையாது. ஸோ நான் வந்து கொஞ்சம் அந்த மாதிரி இந்த மாதிரி தான் எல்லாரும் இருப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா நோ. எனக்கு தெரிஞ்சவங்க எத்தனையோ பேர் இந்த வயசு வந்து காதல் பண்ணிட்டு இருக்கிறவங்க இருக்காங்க who are like very genuine, who I've seen ஸ்கூல்ல இருந்து ஆரம்பிச்சு இப்போ காலேஜ் வரைக்குமே வந்து they've been together, not the dating part, பக்காவாவே ரிலேஷன்ஷிப்னே சொல்லி இருக்கிறவங்களா இருக்காங்க. என்ன பார்த்து ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்ணியிருக்கேன். பட் there are also a group of people who tell they are in a relationship and 3 மாசத்துல பாத்தீங்கன்னா பிரேக்கப் ஆயிடும். நான் என்ன பார்ப்பேன், அது பாரு 3 மாசத்துல பிரேக்கப் ஆகும், that's not a relationship, that's internship basically. 3 மாசத்துல நீ புட்டிட்டு வர்ற அதுல அது என்ன ஒரு ரிலேஷன்ஷிப், நீங்க வந்து அப்படி ஒரு ட்ரூத்தை கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படிங்கறது நான் வந்து யோசிச்சிருக்கேன். அங்கதான் வந்து நான் சொன்னேன் பாத்தீங்களா அந்த முதல் 5 வார்த்தை, அந்த கிளாரிட்டி உங்களுக்கு இருந்துச்சுன்னா நீங்க அது வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்பா கன்சிடர் பண்ணணுமா அப்படிங்கிற ஒரு கிளியர் வியூ உங்களுக்கு கிடைச்சிரும். பட் நான் இங்க வந்து லவ் ரிலேஷன்ஷிப் இதெல்லாம் பேசுறதை தாண்டி இப்ப இருக்கிற ட்ரெண்டை பத்தி நான் பேசணும்னா இட் ஹேஸ் டு பி சிச்சுவேஷன்ஷிப். எனக்கு அந்த கான்செப்ட் புரியலன்னு நான் சொல்ல மாட்டேன், ஆனா லைட்டா எனக்கு புரியலன்னு தோணுது. I mean it is not to offend anyone who's in a situationship right now. I've known people personally who are in a situationship, who have been in a situationship. ஆனா எனக்கு என்னமோ வந்து அதோட அவுட்கம் என்ன அப்படிங்கிற எனக்கு புரிஞ்சது கிடையாது. லைக் வாட் டு யூ ஆக்சுவலி கெட் அவுட் ஆஃப் பீயிங் இன் அ சிச்சுவேஷன்ஷிப் அப்படிங்கிறது. ஓகே நீங்க வந்து உங்களுக்கு ஒருத்தங்களை பிடிக்குது, லைக் வெரி எக்ஸ்க்ளூசிவா டு ஈச் அதர். எக்ஸ்க்ளூசிவ்னா ஆமா நாங்க வந்து இப்படி ஒரு கமிட்மெண்ட்ல இருக்கோம் அப்படிங்கிறது உங்களுக்கு போக வேணாம், பட் உங்களுக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸாகவும் இருக்க வேணாம். ஸோ யூ பி இன் திஸ் பொசிஷன் வேர் எப்படி இந்த பூனை வந்து செவுத்துல நினைக்குதும்பாங்களே அந்த மாதிரி ஒரு பொசிஷன் நினைக்கிறீங்க அண்ட் யூல் கோ ஃபார்வர்ட் வித். ஆனா அதுல இருக்கிறதால உங்களுக்கு அப்படி என்ன கிடையாது, லைக் வேர் டு யூ ரீச், அந்த ஒரு பயணம்ல வந்து நீங்க வந்து வேர் டு யூ ரீச் அப்படின்னு கேட்டீங்கன்னா people don't have answers to that. ஏன்னா நான் வந்து எல்லார்ட்டையுமே கேட்டிருக்கேன். I was இதுல இருக்கிறவங்க என்ன கேட்டிருக்கேன், நீங்க எங்க போய் where do you see yourself அப்படின்னு கேட்டா very casually they say bro என்ன bro ஒரு பாயிண்ட்க்கு மேல if we have any changes ஒரு மாதிரி எப்படி சொல்றது எங்களுக்கு ஒரு மாதிரி செட் ஆகல அப்படின்னா we just call it off. ஸோ எங்களுக்கு வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருந்தா ரொம்ப ஹர்ட் ஆகும், அந்த ஹர்ட் அந்த ஒரு பெயினையும் அந்த கிரீவன்ஸையும் நாங்கள் வந்து அனுபவிக்க மாட்டோம். So it's easy for the both of us to move on. அப்புறம் அப்பா அம்மா எந்த பையனோ இல்லை பொண்ணோ காட்டுறாங்களோ நான் அவங்களை கல்யாணம் பண்ணிக்குவேன் அப்படின்னு வந்து ரொம்ப சிம்பிளா முடிச்சிடுவாங்க. எனக்கு வந்து அது வந்து கொஞ்சம் ஆச்சரியமா இருந்துச்சு. ஓ அவ்வளோதானா, இஸ் தட் ஆல், பிகாஸ் தட்ஸ் லைக் தி மோஸ்ட் எப்படி சொல்றது, நான் வந்து நிறைய கேட்ட ஒரு பதில் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுதான். அது சும்மா டெம்பரரியா கொஞ்ச நாளைக்கு அப்படி ஜாலியா இருக்கிறதுக்காக இருக்கேன் அப்படின்ட்டு. ஜாலியா இருக்கிறது ஓகே, அது ஒவ்வொருத்தங்களோட பெர்ஸ்பெக்டிவ் டுவர்ட்ஸ் இட். நிறைய பேருக்கு இது ஓகே அப்படின்னு தோணலாம், நாட் பேட், குட் ஃபார் யூ. உங்களுக்கு அது வந்து கம்ஃபர்டபுளா இருந்துச்சுன்னா வெல் அண்ட் குட். But the hurt part, what if some person, what if the other person, இப்போ 2 பேர் இருக்கீங்க, இந்த ஒரு இதை நான் கமிட்மெண்ட்னு சொல்லக்கூடாது, ரிலேஷன்ஷிப்னு சொல்லக்கூடாது, இந்த ஒரு அக்ரிமெண்ட்ல வந்து 2 பேர் இருக்கீங்க. ஒருவேளை ஒரு பர்சன் ரொம்ப ஓவரா அட்டாச் ஆயிட்டாங்கன்னா இன்னொரு பர்சன் அப்படி ஆகல, பட் ஒரு பர்சன் ஓவரா அட்டாச் ஆயிட்டாங்க, இல்ல ஒரு பர்சன் இவென்ச்சுவலி டெவலப்ஸ் ஃபீலிங்ஸ் ஃபார் தி அதர் பர்சன் அப்படிங்கிற போது ஆப்வியஸா அங்க ஹர்ட்டுங்கிறது வந்து ஏதோ ஒரு பாயிண்ட்ல இருக்குது தான். இதை நான் சொல்றது நீங்க சிச்சுவேஷன்ஷிப்ல இருக்கக்கூடாது, இதனால இருக்காதீங்க அப்படிங்கறதுனால கிடையாது. Since a lot of people ask me what was my take on it, நான் வந்து உங்களுக்கு சொல்றேன் இதுல எப்படி நீங்க வந்து ஹர்ட் ஆகாம இருப்பீங்கன்னு நினைக்கிறீங்க அப்படின்ட்டு. 2 பேரும் ஆகல தப்பிச்சோடி வந்துட்டீங்கன்னா 5 stars for you all. பட் ஆயிடுச்சுன்னா அதோட ஆஃப்டர் மேத்துங்கிறது அதோட கான்சிக்வன்சஸ்ங்கிறது உங்களுக்கு ஜாஸ்தியா இருக்கும். இந்த ஒரு பர்டிகுலர் ஏஜ்ல வந்து டெஃபினட்டா I'm not gonna give you a boomer talk, definitely for sure, no ways. பட் இந்த ஒரு பர்டிகுலர் ஏஜ்ல நீங்க எடுக்க போற ஒவ்வொரு ஆக்ஷனுக்குமே உங்களுக்கான கான்சிக்வன்ஸுங்கிறது ஜாஸ்தி. நீங்க யூ கேன் ஹேவ் எனிதிங், யூ கேன் ஃபீல் எனிதிங். நீங்க வந்து எப்படி சொல்றது, பேரண்ட்ஸ் வந்து உங்களுக்குன்னு ஒரு வட்டத்தை போட்டு இதுக்குள்ள நீ பறந்துக்கலாம் ஓடிக்கலாம்னு கண்டிப்பா எல்லாருக்குமே அந்த மாதிரி ஒன்று இருக்கும். எனக்கெல்லாம் வந்து எங்க மம்மி ஜான் வந்து அப்படி ஒன்று ட்ரா பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ அதுக்குள்ள நீங்க என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். பட் ஆக்ஷன்ஸ் யூ டூ, நீங்கள் செய்கிற விஷயங்கள் வந்து உங்களுக்கு ரொம்ப பேக் ஃபயர் ஆகாத மாதிரி மட்டும் வந்து பார்த்துக்கோங்க அப்படிங்கிற வந்து ஆஸ் அ டீனேஜர் எனக்கு வந்து இது ஜென்ரலாக வந்து பார்க்குறவங்களுக்கு வந்து சொல்லணும் அப்படின்னு ஃபீல் ஆச்சு. ஏன்னா இதோட கான்சிக்வன்சஸ்ங்கிறது வந்து சம்டைம்ஸ் ரொம்ப எக்ஸ்ட்ரீமுக்கு போகலாம், ஒருத்தவங்களோட லைஃபையே வந்து ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக அது அமையலாம். யூ நெவர் நோ, ஒரு ஹீட் ஆஃப் த மொமெண்ட்ல இல்லை ஒரு ஜாலிக்கு என் கூட இருக்கிறவங்க பண்ணுறாங்க, என் ஃப்ரெண்ட்ஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுனால நிறைய பேர் பண்ணுவாங்க. தட் இஸ் அ ட்ரெண்ட் விச் ஐ பின் விட்னஸிங் ஃபார் த பாஸ்ட் 4-5 இயர்ஸ்னே சொல்லுவேன். என் ஃப்ரெண்டுக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்கு, என் ஃப்ரெண்டுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கு, என் ஃப்ரெண்டு இவ்வளோ டேட்டுக்கு போகிறான், இப்படி பண்ணுறான் அப்படி பண்ணுறா, ஜாலியாக இருக்கா, ஷி கெட்ஸ் டு ஹேங்
out with a lot of guys, அவன் நிறைய பொண்ணுங்க கூட வேலை போகிறான், இப்படி இருக்கான் அப்படிங்கிறத வந்து ஒரு ஃபேக்டாக வச்சுக்கிட்டு நமக்கு மட்டும் ஏன் அப்படி நடக்க மாட்டேங்குது, நம்மளும் அப்படி பண்ணணும், நம்ம ஒருவேளை அதுக்கு கூலாக இருக்கணுமோ என்னமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு பியர் ப்ரெஷர்லேயே வந்து சிலதெல்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த டாபிக் பற்றி நான் பேசிட்டு போனோம்னா நான் நிறைய பேசலாம். பட் மேபி உங்களுக்கு வந்து இஃப் யூ வாண்ட் delve into it deeper அப்படின்னா do let me know in the comment section. I'll make another part of it from a different POV. But yeah, நான் வந்து உங்களுக்கு என்ன சொல்கிறேங்கிறது வந்து இங்கே நீங்கள் புரிஞ்சுக்கலாம். டு போஸ்ட் வித் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சீன் போடுறதுக்காக, இல்லை நான் நிறைய போயிருக்கேன், நான் வெளில நிறைய ஹேங் அவுட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறதுக்காக வந்து ஒரு பியர் ப்ரெஷர்லேயே வந்து இப்போ நிறைய பேர் இதை வந்து பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. இல்லை ஜென்ரலாக இது வந்து ஒரு ட்ரெண்டாக ஒரு கல்ச்சராக இது போயிட்டு இருக்கு அப்படிங்கிறதுனால. ஸோ ஐ பர்சனலி ஃபீல் நீங்கள் வந்து அதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு கோ வித் த ஃப்ளோ, லெட் திங்ஸ் டேக் பிளேஸ் இன் இட்ஸ் ஓன் பேஸ். அதாவது சில விஷயங்கள் வந்து அது நடக்க வேண்டிய நேரத்தில் நடக்க வேண்டிய இடத்துலையே நடக்கட்டும். நீங்களாக போட்டு ஃபோர்ஸ் பண்ணி இது நடக்கணும் அப்படின்னு வந்து இது பண்ணாதீங்க. இது நான் போத் ஃப்ரெண்ட்ஷிப்புக்கும் சொல்லுவேன், ரிலேஷன்ஷிப்புக்கும் சொல்வேன், ஆர் வாட் எவர் லெக்சிக்கல் டேர்ம் தட் வி ஆர் யூசிங் ரைட் நோ. யூ டோன்ட் ஃபோர்ஸ் எனிதிங். அதுவாக வந்து உங்களுக்கு நடக்கும். அது அப்படி நடக்கும்போது இட் வில் பி தி பெஸ்ட் ஃபார் யூ. இது வந்து என்னோட ஒரு பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ். இது வந்து ஒரு ஸ்னேஹாலிக் பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் டிப்புங்க. பி இட் a relationship or a situationship or whatever you feel towards a person, நீங்க என்னவா வேணாலும் வந்து நீங்க நினைச்சுக்கலாம். பி வெரி ஸ்ட்ராங் வித் யுவர் மைண்ட் செட். அது ஒன்று வந்து கண்டிப்பாக இந்த ஜெனரேஷன் பீப்புளுக்கு வந்து ஐ ரியலி ஹேவ் டு டெல். ஏன்னா என்னதான் வந்து ஒரு பாதி குரூப் ஆஃப் டீனேஜர்ஸ் வந்து தே ஆர் ஓகே வித் திஸ் ஹோல் கேஷுவல் திங், எனக்கு எதுவும் சீரியஸாக வேணாப்பா, திஸ் இஸ் ஃபைன், திஸ் இஸ் சேஃபர் ஃபார் மீ, திஸ் இஸ் பெட்டர் ஃபார் மீ அப்படின்னு இருக்காங்களோ. ஏன்னா நிறைய பேருக்கு கமிட்மெண்ட் இஷ்யூஸ், ட்ரஸ்ட் இஷ்யூஸ், இந்த மாதிரி ஏகப்பட்டது வந்து இப்போ இருக்குது. இதெல்லாம் அந்த காலத்துல இருந்திருக்குமோ என்னமோ. பட் இப்போ தான் வந்து இதுங்களுக்கெல்லாம் வந்து டேர்ம்ஸாக வந்து நேம்ஸாக வந்து இது வந்து ரெக்கக்னைஸ் பண்ணுறாங்க பீப்புள். அண்ட் இட்ஸ் ஹேப்பனிங் ஆன் அ ஃபாஸ்டர் ரேட். ஸோ இப்படியெல்லாம் இருக்கிறதுனால தே ஆர் வெரி ஃபைன் வித் திஸ் ஹோல் கேஷுவல் திங். இந்த ப்ரொபோர்ஷன், இந்த ரேஷியோ இருக்குன்னா அதே அளவுக்கு வந்து இந்த ஒரு விஷயத்த வந்து ரொம்ப சீரியஸாகவும் ரொம்ப ஒரு எப்படி சொல்றது வித் கிரேட் எக்ஸ்டென்ட் ஆஃப் ரெஸ்பெக்டோடையும் பார்க்குற ஒரு குரூப்னு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு நான் என்ன சொல்லுவேன்னா தி சேம் திங். அவங்களுக்கு இல்லை, ஃபார் போத் சைட்ஸ் என்ன சொல்லுவேன்னா ஹாவ் அ வெரி ஸ்ட்ராங் மைண்ட் செட். இதனால வர விளைவுகளில் வந்து இட் ஷுட் நாட் ஹிட் யார் மென்டல் ஸ்டெபிலிட்டி. உங்களோட மென்டல் ஈக்குவலிபிரியமை வந்து நீங்கள் லூஸ் பண்ணிடக்கூடாது. நீங்கள் டிராஸ்டிக்காக ஏதாச்சும் ஒரு ஸ்டெப்போ இல்லை ஒரு விஷயத்தை பண்ணுறதுக்கு நீங்கள் இறங்கிடக்கூடாதுங்கிறது வந்து நான் ரொம்ப எம்ஃபசைஸ் பண்ணுவேன். ஏன்னா வி ஹேவ் பின், நான் இல்லை நீங்கள் ஜென்ரலாகவே இந்த இப்போலாம் இன்ஸ்டாகிராம் திறந்தீங்கன்னா ஏகப்பட்ட ஸ்டோரிஸ், ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஸோ ஐ வாண்ட் சே இதெல்லாம் ஒரு காரணமாக நீங்கள் வந்து எதுவும் நீங்கள் வந்து ஃபீல் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுலாம் சொல்ல மாட்டேன். எவ்ரி ஒன் ஹேஸ் த ரைட் டு ஃபீல், டு கிரீவ், டு க்ரை, டு எக்ஸ்பிரஸ் தியர் சேட்னஸ். பட் நீங்கள் செய்கிற ஏதோ ஒரு விஷயம் வந்து உங்களையும் சரி, உங்களை சுற்றி உங்களை டிபெண்ட்டாக நீங்கள் ரொம்ப முக்கியம்னு ஃபீல் பண்ணுறவங்களை அஃபெக்ட் ஆகாத மாதிரி மட்டும் பார்த்துக்கோங்க. ஏன்னா it does not only affect you but everyone around you. This is only about love, relationship and stuff. Because if I start talking about breakup, அதை நான் வந்து ஒரு எக்ஸ்க்ளூசிவ் எபிசோடாக போடணும். ஏன்னா இதெல்லாத்தையும் தாண்டி அதுதான் வந்து இருக்கிறே மோஸ்ட் எப்படி சொல்கிறது, அதை பற்றி நீங்கள் நிறைய பேசலான்னு வைங்களேன். யூ ஸ்டார்ட் டாக்கிங் அபவுட் பிரேக்கப், எஸ்பெஷலி ஐ கெட் ஸ்டார்ட் டாக்கிங் அபவுட் இட். நான் நிப்பாட்ட மாட்டேன். ஏதோ நானே பல தடவை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண விளாட்ட பேசுவேன் நான். பட் there was this one conversation with one of my very close friends. அண்ட் நாங்கள் ரேண்டமாக பேசிகிட்டு இருக்கும்போது இட் வாஸ் லைக் அ வெரி ரேண்டம் கான்வர்சேஷன். அண்ட் அப்போ தான் வந்து ரொம்ப சூப்பராக வந்து அவங்க ஒன்று சொன்னாங்க, மச்சான் there's a difference between falling in love with someone and loving someone டா அப்படின்ட்டு. எனக்கு வந்து ஃபஸ்ட்டு ஆக்சுவலி புரியல. நான் கொஞ்சம் பார்க்குறது நல்லா இருப்பேன், ஆனால் கொஞ்சம் பிக்கிங் அப்லாம் நான் கொஞ்சம் ஸ்லோ. நான் வந்துட்டு என்னடா அப்படின்னு கேட்டப்போது, ஃபாலிங் இன் லவ்னா யூ லைக் த வே யூ ஆர் பீயிங் ட்ரீட்டட் ஃப்ரம் தி அதர் பர்சன்ஸ் பிஓவி. லைக் அவங்களோட கண்ணோட்டத்துலேருந்து அவங்க உன்னைய வந்து ட்ரீட் பண்ணுறதும், அவங்க உனக்கு பண்ணுற சின்ன சின்ன விஷயங்களும், சின்ன சின்ன சர்வீசஸும், இதெல்லாம் உனக்கு ரொம்ப பிடிச்சி போய் உனக்கு வந்து அவங்கள வந்து ஒரு பர்சனாக ரொம்ப பிடிச்சிருக்கும். தட் இஸ் ஃபாலிங் இன் லவ் வித் சம் ஒன். அண்ட் உண்மைக்குமே வந்து லவ்விங் சம்மனுங்கிறது வந்து அக்செப்டிங் தி ஆப்போசிட் பர்சன் வித் ஆல் தியர் ப்ரோஸ் அண்ட் கான்ஸ். அவங்களோட நல்லது கெட்டது இன்பம் துன்பம் எல்லாத்தையும் வந்து ஒரு பர்சனை வந்து நீ வந்து அவங்கள அப்படியே ஏற்றுக்கிறது தான் வந்து லவ்விங் சம்மனுக்கும் ஃபாலிங் இன் லவ் வித் சம்மனுக்கும் டிஃப்ரென்ஸ் தான் அப்படின்னா எனக்கு அப்போ தான் வந்து ரைட் ஓகே திஸ் மேக்ஸ் சென்ஸ் அப்படின்னு வந்து எனக்கு ஒன்று ஃபீல் ஆச்சு. உங்கள் எத்தனை பேருக்கு வந்து இந்த ஒரு பர்டிகுலர் இப்போ நான் சொன்னது வந்து உங்கள் எத்தனை பேருக்கு வந்து இது ரிலேட் ஆச்சு அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக சொல்லுங்கள். அண்ட் போன வீடியோலேயே வந்து தி கமெண்ட் செக்ஷன் வாஸ் வெரி வெரி ஓவர்வெல்மிங். ஒருவேளை இஃப் யூ லைக் நியூ வாட்சர்ஸ் ஆஃப் ஸ்னேஹாலிக், கண்டிப்பாக வந்து ரா அண்ட் அன்ஃபில்டர்ட் வித் ஸ்னேஹாவோட ஃபர்ஸ்ட் எபிசோட் பாருங்கள்.
யூ வில் டெஃபினெட்லி ஐ டோன்ட் நோ அது எத்தனை பேருக்கு வந்து ஆக்சுவலி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்ட்டு பட் அட்லீஸ்ட் டு நோ டிஃப்ரெண்ட் பர்ஸ்பெக்டிவ்ஸ் ஆஃப் பீப்புள் நீங்கள் வந்து அந்த வீடியோட கமெண்ட் செக்ஷனையாச்சும் போய் பார்க்கலாம். அண்ட் ஐ ஹோப் இந்த வீடியோட கமெண்ட் செக்ஷனும் அந்த மாதிரி ஒரு இன்ட்ராக்டிவான ஒரு ஸ்பேஸாக இருக்கும்னு நம்புகிறேன். ஐ வில் டெஃபினெட்லி ரிப்ளை டு ஈச் அண்ட் எவ்ரி ஒன் ஆஃப் யுவர் கமெண்ட்ஸ். உங்களோட கருத்துக்கள் என்ன, உங்களோட ஒப்பீனியன்ஸ் என்ன அப்படிங்கிறத வந்து நான் தெரிஞ்சுக்கிறதுல வந்து I will be very glad to know it and I am always open for constructive criticism. Again, இந்த கேள்விக்கு I definitely need answers. உங்களை பொறுத்த வரைக்கும் is love an adventure, a journey or a destination? Do let me know in the comment section. And இந்த particular video உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கோ இல்லை யாருக்காச்சும் வந்து ஜாலியாக இருக்கும், ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா do share it with them. And we are very close to hitting 8 lakh subscribers. So do hit that subscribe button and நீங்கள் அது மூலமா வந்து உங்களோட சப்போர்ட்டை வந்து எனக்கு தெரிவிக்கலாம். ஃபர்ஸ்ட் வீடியோக்கு எந்த அளவுக்கு உங்கள் ஆதரவு கொடுத்தீங்களோ அதே மாதிரி இந்த வீடியோக்கும் கொடுப்பீங்கன்னு நம்புகிறேன். அண்ட் இஃப் யூ ஹேவ் எனி பர்டிகுலர் சஜஷன்ஸ் இதை பற்றி பேசுங்க, இல்லை இனிமேல் நீங்கள் இதை வந்து பெட்டர் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா the comment section is always open for you. So stay safe, stay happy. Toodles guys.